ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா SA T20க்கான 9வது மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரல் ராயல்ஸ்க்கும் அண்ட் MI கேப்டனுக்கும் நடக்கிறக்க இந்த 9வது மேட்ச் பற்றி பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அண்ட் வெனுவில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அண்ட் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க அண்ட் கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக கொடுக்கலாம் அண்ட் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஸ்டாட்ஸ் வித் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேஸை சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த டீமை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரையும் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக அவைலபிளாக தான் இருக்குது. ப்ரைம் எதுவும் பண்ணுறதில்ல. மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணனா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் காண்டஸ்ட் அந்த மாதிரி காண்டஸ்ட்லாம் நல்லாவே இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்தவரையும் நோ DDS அண்ட் இந்த ஆப்பை பொறுத்தவரையும் GST அண்ட் நோ DDS சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வேலெட்டில் ஆட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிவ்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. லீடர் போர்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஸோ கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த காண்டஸ்ட்டில் மேட்ச் ஷாட்டை இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆப்போனண்ட். மீதி இருக்க 4 பேர்த்தில் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணலாம். ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கட்டும் அல்லது ஓவர்டானா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணி காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணலாம். டீம் மேக் பண்ணவும் தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி நீங்கள் காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே பாரல் ராயல்ஸ்க்கும் MI கேப்டனுக்கும் நடக்கிறக்க 9வது SA T20 மேட்ச் ஜனவரி 15 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரை இரவு 9 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. போலாண்ட் பார்க் அண்ட் போரலில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. போரலில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு 15 மேட்ச்சில் 91 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலருக்கு கிடைச்சிருக்கு. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 70 விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் வெறும் 21 விக்கெட் மட்டும் தான் இந்த மணியில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 68 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 37 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மணியில் லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட் மட்டும் தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. மற்றபடி 2 விக்கெட் மட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்தவரைக்கும் பவுலிங்க்கு அதிகமாக சப்போர்ட் எதுவும் பண்ணலை. அதே மாதிரி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 டீமுமே 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பாரல் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் MI கேப்டன் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டிலில் MI கேப்டன் தான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவல் பார்த்தரலாம். இப்போ பாரல் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பொறுத்தவரையும் லாகன் பெட்ரோரிஸும் அண்ட் ஜோ ரூட்டோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஷாம் ஹைன் அண்ட் டேவிட் மில்லர், மிச்சல் வாண்டி பூரன், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துறாரு. டயன் கிளீம், கலீம் அண்ட் ஃபார்டியூன், மகாப்பா, லுங்கிங்கிடி அண்ட் முஜிபுர் ரஹ்மான். இது பார்த்தீங்கன்னா பாரல் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். MI கேப்டன் பொறுத்தவரை யாரெல்லாம் ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் இருக்கான்னு பார்த்தரலாம். ரைலி ரிக்கில்டன் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரிக்கில்டன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங். அண்ட் ராசி வேண்டடூஷன், டெவல் பிரவேஸ், காலின் இங்கிரம், ஜார்ஜ் லிண்டே, அஸ்முதுல்லா ஓமர்சாய் அண்ட் போட்ரிகர், ரஷித் கான், கங்கிசோர் ரபாடா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இது தான் பார்த்தீங்கன்னா மும்பை கேப்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவல் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாரல் ராயல்ஸோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ்க்கான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். லோகன் பெட்ரோரிஸ் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணி 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் 26 ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச்சுக்கு 97 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ வெனு ரெக்கார்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 2 பார்த்தோன்னா அவர் செகண்டாக பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்லேயும் நோட் பண்ணால் தெரியும். அண்ட் 26, 97 அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க லாகன் பெட்ரோரிஸ்க்கு.
ஜோ ரூட்டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்சுக்கு 26 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுல பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சுக்கு 62 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 26, 62 அப்படிங்கிறத ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நாட் அவுட்டில் மேட்சை முடிச்சாரு. சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜோ ரூட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்போசிட் டீம் பொறுத்தவரையும் ரபோடா ஆர் ரன் போல்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பவர் பிளேயில் போடுறப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஜோ ரூட்டை பொறுத்தவரை இன்கமிங் டெலிவரிக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆவர். அதனால் சொல்கிறேன். ஸோ அவருக்கு கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஷாம் ஹைனை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 20 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இவருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன். நிறையா சிக்ஸர் அடிக்கிற எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ல குறிப்பாக ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சல் வேன் பூரான் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச் ப்ளே பண்ணி 37 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுல பொறுத்தவரையும் 10 மேட்ச்சுக்கு 78 ரன் அடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஆவரேஜான ரெக்கார்ட் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போருங்க. ஸோ கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்சஸ் எதுவும் பெருசாக ஒரு கான்ட்ரிபியூட் திருப்பல. பர்சன்டேஜில் நோட் பண்ண வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ஜிஎல்ல பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ கோரல் ராயல்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டில் இனிஷியலாக 2 விக்கெட் விட்டாங்க அப்படின்னா இவர் ஒரு பக்கம் நின்று ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ அதனால் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேவிட் மில்லர் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்ல 5 மேட்ச் ப்ளே பண்ணி 113 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு டேவிட் மில்லர். வெனுல பொறுத்தவரையும் 16 மேட்ச்சுக்கு 331 ரன் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் அவரோட ஃபார்ம் தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. 1 ரன் அண்ட் 17, 3 அப்படிங்கிறது 27, 29 அப்படிங்கிறத கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் எடுத்து வச்சிருக்காரு. பட் குவாலிட்டியான பிளேயர் நிறையா மேட்சஸ் திருப்பி ஒரு 1 man கொடுத்து ஸோ இவருக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இருக்கும். டயன் கலீலை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 விக்கெட் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுல பொறுத்தவரை விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியில் நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்து 2 மேட்ச் எடுத்திருக்காரு. ஸோ ஃபார்ம் வைஸில் இருக்கக்கூடிய பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போலிங்கன்னா தினேஷ் கார்த்திக் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்க்கு 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. அந்த 2 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுல ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனுக்கு மோஸ்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரிக்கில்டனுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிலேருந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் பிட்டோரிஸும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் தான் இருக்காரு. ஓப்பன் பண்ணுற லகன் பிட்டோரிஸும் அவரும் விக்கெட் கீப்பில் இருக்கிறார். மோஸ்ட்லி தினேஷ் கார்த்திக் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. மல்டிபிள் டீம் போடுறவங்களுக்கு ஒரு டீம்னாச்சும் தினேஷ் கார்த்திகை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபார்ச்சூனை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல 5 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லேயும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுல பொறுத்தவரை 25 மேட்ச்சுக்கு 28 விக்கெட். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ 16 மேட்ச்சுக்கு 15 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் தான் கொஞ்சம் பூராக இருக்குது அவர்கிட்ட. பட் மற்றபடி குவாலிட்டியான பிளேயர் நல்லா ஒரு பவர் பிளேயிலே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் அவர்கிட்ட அமையும். கிராண்ட் லீக்ல நீங்கள் ரிஸ்க் ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவரை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சில். அண்ட் முஜிபுர் ரஹ்மான் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுல பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதுவும் 2 விக்கெட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாங்க கோரல் ராயல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட பாருங்கள். பேட்டிங்கில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அடிக்கிற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ சைட் பவுண்டரிஸ் எல்லாமே சின்னதாக இருக்கனால கண்டிப்பாக டாப் வச்சு போட்டாலும் 6 போயிடும். ஸோ அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாலிங்னா முஜிபுருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் மகாப்பா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்க்கு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த 1 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுல பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட், அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு ரீசன்ட் ஃபார்மில் 1 விக்கெட் அண்ட் 22 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் எடுத்திருக்காரு. ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்காரு. பட் இவருக்கும் நீங்கள் நாட்டு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். லுங்கிங்கிடி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் லுங்கிங்கிடி எடுத்திருக்காரு. வெனுல எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மேட்ச்சுக்கு 17 விக்கெட். ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் தான் ரொம்ப கொஞ்சம் பூராக இருக்குது அவர்கிட்ட பொறுத்தவரையும். கடைசியாக ஒரு 3 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் 2 மேட்ச்சில் விக்கெட் தான் போயிருக்காரு. ஸோ நீங்கள் அவரை ஸ்மால் லீக்ல கொஞ்சம் தவிர்த்துட்டு கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த மும்பை கேப்டவுன் பொறுத்தவரையும் ரியலி ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெட் டு ஹெட்ல 5 மேட்ச் ப்ளே பண்ணி 154 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ வந்திருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போது. ஃபஸ்ட்டு பால் பண்ணாங்க மும்பை கேப்டன்ஸ் அப்படின்னா அவர் கேட்ச் பிடிக்கிற மூலியமாக ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட்டிங்கில் வந்து நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். வெனுல பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 154 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் 2 கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 36 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்காரு. பை சான்ஸ் இந்த மேட்ச்சில் நீங்கள் கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ராஜீவ் ஆண்டர்சன் பொறுத்தவரையும் ஹெட் விக்கெட்டில் 5 மேட்ச்சுக்கு 141 ரன் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்ச்சுக்கு 289 ரன் 58 ஆவரேஜ் இருக்குங்க. ஸோ வெனுவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அதிகமாக கொடுத்துருக்காரு. ஸோ வேண்டர்சன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது 1 டவுன் தான் வருவார். இந்த ரவுண்ட் பொறுத்தவரையும் ஓப்பன் பண்ண போகிறது ரீசன்ட் ட்ரிக்ஸ் தான் பண்ணுவார். ஸோ அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா வேண்டர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரிசைன் ட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் 5 மேட்ச்சில் ஹெட் விக்கெட்டில் 155 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 13 மேட்ச்சில் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 270 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த அதிகமான கான்ட்ரிபியூட்டும் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக அந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 250+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100+ ரன் ரிசைன் ட்ரிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் நல்லா தான் இருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. காலின் இங்கிரம் பொறுத்தவரை 5 மேட்ச் ப்ளே பண்ணி 67 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு ஹெட் விக்கெட்டில். பட் வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 81 ரன் அதில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பூராக இருக்குங்க காலின் இங்கிரம் கிட்ட. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் நடந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7, 11, 22, 11 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்மாக இருக்குது. பை சான்ஸ் இந்த மேட்ச்சை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு அளவுக்கு கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா காலின் இங்கிரமுக்கு ஒரு சூடல் ஆப்ஷனாக இருக்கும். ஒன்று கிராண்ட் லீக்ல அஸ் ஏ பிளேயரை ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீமில் இன்னும் ரிஸ்க் எடுத்து வைஸ் கேப்டன்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜார்ஜ் லிண்டே பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக் தான். ஸோ ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இருப்பார். பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ஆடிட்டு போயிடறாரு. ஹெட் விக்கெட்டில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் அண்ட் 25 ரன் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுக்கிறாரு. செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரையும் 16 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. 219 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் ஜார்ஜ் லிண்டே எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ 3 விக்கெட் 1 ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா 48 ரன் நாட் அவுட், 23 நாட் அவுட், 1 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி பிக்காக எடுத்துகிட்டு வராரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டோலியன் பேட்ரிகட் பொறுத்தவரையும் ஹெட் விக்கெட்டில் 3 மேட்ச்சுக்கு 29 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட் எதுவும் கிடைக்கல. வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 132 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 29 அண்ட் 44 நாட் அவுட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்கில் பொறுத்து நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்குறாரு. பட் பவுலிங்கில் அவருக்கு பெருசாக எதுவும் இல்லை. இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெவல் பிரேவேஸ் பொறுத்தவரையும் ஹெட் விக்கெட்டில் 5 மேட்ச்சுக்கு 96 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் பெருசாக ரெக்கார்ட் எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு மேட்ச் மட்டும் 50+ ரன் ஸ்கோர் பண்ணார். மற்றபடி 14 அப்படிங்கிறத இயர்லேயே விக்கெட்டாக விட்டு போயிட்டார் டெவல் பிரேவேஸ் பொறுத்தவரையும். நஸ்மத்தில் ஓமஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் விக்கெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 1 விக்கெட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் ரெக்கார்டு இது இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் 1 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தார். அந்த போல்டாக மாற்றினார். அண்ட் இந்த மாதிரி இயரில் டாப் ஆர்டரில் விக்கெட் எல்லாம் சரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மெயின் பவுலர் நிறுத்திட்டு அஸ்மத்தில் ஓமர்ஸை அந்த 6th ஆப்ஷன் பவுலிங்களுக்கு விக்கெட்டை கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க்காக. ரஷீத் கான் பொறுத்தவரை கம்பல்சரி பீக்கில் எடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த 3 விக்கெட் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்லாம் எடுத்து கம்பேக் கொடுத்துருந்தாரு. பட் இந்த மேட்ச் இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மால் லீக்கில் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ரபாடா கங்கீஸ்வர் ரபாடா பொறுத்தவரையும் ஹெட் விக்கெட்டில் 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அதிலபடியான விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு 2 இன்னிங்ஸில். வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதிகமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கங்கீஸ்வர் ரபாடா கம்பல்சரி பிக். ஸ்மால் லீக்லாம் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக டீமை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டர்ன் போல்ட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. ஹெட் விக்கெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. அண்ட் வெனுவில் பெருசாக மேட்சஸ் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணி தெரியும் கடைசி மேட்ச்சில் செகண்டாக பவுல் பண்ணாங்க. அதில் விக்கெட் கிடைக்கல. இதுவே மும்பை கேப்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டர்ன் போல்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு நம்ம வருவோம். பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் லாகன் டி பிட்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ரபாடா கிட்ட மட்டும் ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜோ ரூட் பொறுத்தவரையும் ரபாடா கிட்ட 3 முறையும் 12 இன்னிங்ஸில் நான் சொன்ன மாதிரியே டர்ன் போல்ட்டு கிட்ட 16 இன்னிங்ஸில் 5 முறை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்கமிங் டெலிவரிக்கு ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு அவர்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த வயசு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க மும்பை கேப்டன்னா அப்புறம் ஜோ ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க. ஷாம் ஹைனை பொறுத்தவரையும் டர்ன் போல்ட்டு கிட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட் விட்டுருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட 17 இன்னிங்ஸில் அவுட் ஆயிருக்காரு. மிச்சல் வேன் பூரன் பொறுத்தவரையும் ரஷீத் கான் கிட்ட ஒரு முறையும் ஜார்ஜ் லிண்டே கிட்ட ஒரு முறையும் இவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டேவிட் மில்லர் பொறுத்தவரையும் ஜார்ஜ் லிண்டே கிட்ட ஒரு முறையும் போச் கிட்ட ஒரு முறையும் ரஷீத் கான் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ரபாடா கிட்ட 2 முறையும் டேவிட் மில்லர் இழந்திருக்காரு.
டாயன் கலின் பொறுத்தவரையும் ரஷீத் கான் கிட்ட மட்டும் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷீத் கான் கிட்ட 3 முறையும், ரபாடா கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட் விட்டுருக்காரு. டன் போல்ட்டட் ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 117 இன்னிங்ஸில் 29 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தினேஷ் கார்த்திக் இழந்திருக்காரு. ரைலி ரிக்கெட்டன் பொறுத்தவரையும் ஃபோர்ச்சூன் கிட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லார்ட்ஸி வேண்டடோசன் பொறுத்தவரையும் கலீம் கிட்ட ஒரு முறையும் 14 கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ரிசன் ஹெண்ட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் 14 கிட்ட ஒரு முறையும் அண்ட் முஜிபுர் ரஹ்மான்ட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கேட்டங்ஸ் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 13 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு 43 இன்னிங்ஸில். டெவல் பிரேவிஸ் பொறுத்தவரையும் அண்ட் காலியம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் அண்ட் 14 கிட்ட 2 முறை 3 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அதிகமாக பார்த்தீங்கன்னா 14 தான் விக்கெட்டை எடுத்திருக்காரு. அண்ட் காலியம் இங்கிரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலியம் கிட்ட ஒரு முறையும் முஜிபுர் ரஹ்மான்ட்ட ஒரு முறையும் ஆப்ரேஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட 117 இன்னிங்ஸில் 29 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜார்ஜ் லிண்டே பொறுத்தவரையும் 14 ஒரு முறையும் லுங்கி கிட்ட ஒரு முறையும் அண்ட் ஆப்ரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட 22 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு ஜார்ஜ் லிண்டே. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். ஸ்மால் லீக்கில் யாரெல்லாம் நம்ம சேஃபான ஆப்ஷன்ஸாக நம்ம கேப்டன் ஆப்ஷனாக கொடுக்கலாம்னா ஜார்ஜ் லிண்டே ஆர் ஜோ ரூட் இவங்களுக்கு சேஃபான கேப்டன்ஸ் ஆப்ஷனாக உங்களோட ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பேர் சேஃபாக வருவாங்க. ஸோ நீங்கள் உங்களை மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. கிராண்ட் லீக்கில் டிஃபரன்ஸில் நம்ம யார் கேப்டன்ஸ் கடன் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரஷீத் கானுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன்ஸ் கடன் கொடுத்து பாருங்க. டி கலீமுக்கு ஒரு ரிஸ்கான கேப்டன்ஸ் கடன் கொடுத்து பாருங்க. ரிசா ஹெண்ட்ரிக்ஸ் ஆர் வேண்டடோசன் இந்த மாதிரி பிளேயர்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்கான கேப்டன்ஸ் கனப்ஸ்னால் இந்த டீமில் நீங்கள் மாற்றி கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா மும்பை கேப்டன் பொறுத்தவரை 10 போல்ட்டுக்கு ஒரு கேப்டன்ஸ்னால் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டீம் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரியே இதெல்லாமே உங்களுக்கு டெமோ டீம் தான். இதோட லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிங்க. இப்போ பொறுத்தவரையும் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் பார்க்கலாம். இதில் பொறுத்தவரையும் டீம் 1 பொறுத்தவரையும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். டீம் 1 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரைலி ரிக்கில்டன் அண்ட் எல் பிரிட்டோரியஸ், டேவிட் மில்லர், காலின் இங்கிரம், ஷாம் ஹைன், டெவல் பிரவேஸ், டி காலிம், ஜார்ஜ் லிண்டு, ரபாடா, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான் இதை நான் பிக் பண்ணிருக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரைலி ரிக்கில்டனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷாம் ஹைனுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல் பிரிட்டோரியஸ் ஆர் டெவல் பிரேவிஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் தினேஷ் கார்த்திக் ஆர் ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், ஜோ ரூட், டாசி வேண்டடோசன், பான்பி பூரன், டி காலிம், ஜார்ஜ் லிண்டே, கங்கீஸ்வர் ரபாடா, ரஷீத் கான் அண்ட் லுங்கி இங்கிடி அண்ட் மகாப்பா இதை நான் பிக் பண்ணிருக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க் எடுத்து ரிசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பான்பி பூரனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா மகாப்பாக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அல்லது கங்கீஸ்வர் ரபாடாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் ரைலி ரிக்கில்டன், டேவிட் மில்லர், காலின் இங்கிரம், ஜோ ரூட், ஆசி வேண்டடோசன், டி காலிம், ஜார்ஜ் லிண்டே, டன் போல்ட், ஃபார்டியூன், ரஷீத் கான், லுங்கி இங்கிடி இது நான் பிக் பண்ணக்கூடிய தேர்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டி காலிமுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ராசி வேண்டடோசனுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா டேவிட் மில்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிராமுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 4th டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரைலி ரிக்கில்டன், ஜோ ரூட், ராசி வேண்டடோசன், டி காலிம், ஜார்ஜ் லிண்டே, டன் போல்ட், ரபாடா, ரஷீத் கான், லுங்கி இங்கிடி, முஜிபுர் ரஹ்மான், மகாப்பா இது நான் பிக் பண்ணக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மானுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஷீத் கானுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா மகாப்புக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரைலி ரிக்கில்டனுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 5வது டீமை பொறுத்தவரையும் 4வது டீம் பொறுத்தவரையும் விடுதாச்சு. அடுத்து 5வது டீம் பார்த்தலாம். 5வது டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரைலி ரிக்கில்டன், ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், ஜோ ரூட், ராசி வேண்டடோசன், ஜார்ஜ் லிண்டே, டன் போல்ட், ரபாடா, ரஷீத் கான், லுங்கி இங்கிடி அண்ட் முஜிபுர் ரஹ்மான் இது நான் பிக் பண்ணிருக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரபாடாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரைலி ரிக்கில்டனுக்கும் நான் மும்பைக்கு ஃபேவராக இந்த டீமை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டன் போல்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் அவருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் எல் பிரிட்டோரியஸ், ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், ராசி வேண்டடோசன், ஷாம் ஹைன், டெவல் பிரவேஸ், டி காலிம், பிரிட்டோரியஸ், போட்ரகேர் அண்ட் ரபாடா, ரஷீத் கான், லுங்கி இங்கிடி இது நான் பிக் பண்ணக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம்.
இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா எல் பிரிட்டோரியஸ்க்கும் வைஸ் கேட் பார்த்தீங்கன்னா டெவல் பிரேவேஸ்க்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா போர்ட்ரேகருக்கு ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது லுங்கி இங்கிடிக் ஆர் ஷா மைனுக்கு கூட ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே டெமோ டீம் தான். ஸோ இது டெமோ டீம் பொறுத்தவரைக்கும் லைனப்ஸ் ஒரு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஃபைனல் டீம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.